நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா? உயிரே விலக தெரியாதா? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா? உயிரே விலக தெரியாதா? மயங்க தெரிந்த கண்ணே உனக்கு மலர தெரியாதா? மயங்க தெரிந்த கண்ணே உனக்கு மலர தெரியாதா? மலர தெரிந்த உனக்கு அன்பே உன்னை தெரியாதா? அன்பே மறைய தெரியாதா? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா? எடுக்க தெரிந்த கரமே உனக்கு கொடுக்க தெரியாதா? இனிக்க தெரிந்த கனியே உனக்கு கசக்க தெரியாதா? படிக்க தெரிந்த இதழே உனக்கு முடிக்க தெரியாதா? பலர தெரிந்த பணியே உனக்கு மறைய தெரியாதா? பணியே மறைய தெரியாதா? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா? ஒதுக்க தெரிந்த நிலவே உனக்கு குளிர தெரியாதா? குளிர தெரிந்த காற்றே உனக்கு பிரிக்க தெரியாதா? பிரிக்க தெரிந்த இறைவா உனக்கு பிரிக்க தெரியாதா? இணைய தெரிந்த தலைவா உனக்கு என்னை புரியாதா? தலைவா என்னை புரியாதா? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா? உயிரே விலக தெரியாதா? உயிரே விலக தெரியாதா? பள்ளி சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமல் மெய்யழகை பாடுங்களே. பன்னீர் மழை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமல் மெய்யழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தருளாகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. குழல் கொடுத்த மூங்கில்களே
புகழ் பாடுங்களே. பள்ளி கொள்கின்றவன் புல்லா குழல் கொடுத்த மூங்கில்களே புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பங்கை கொடுத்தான் நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பண்டாடு கங்கை மலர் தோட்டங்களே மதுசூதனன் புகழ் பாடுங்களே. எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. எங்கும் நிறைந்த பரம்பொருளே, ஆண்டவனே, ஏக பரம்பொருளே, என்னையும் என் நாட்டு மக்களையும் எவ்வித நோடி இல்லாமல் எந்தவித குறையும் இல்லாமல் நீதான் காத்தல் வேண்டும்னா நீதான் காட்ட வேண்டும். இது முத்துமாணிக்க செட்டியாரின் அன்பான வேண்டுகோள். பொன் பொருள் அனைத்தும் பெற்ற நான் சென்று முத்து பவளம் போன்ற பல்வேறு பொருட்களை வாங்கிவிட்டு வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் செய்கிறேன். என்ன இருந்தாலும் மனித வாழ்க்கையில் பணம் என்பது அவசியமான ஒன்று. பணம் இருந்தால் இந்த உலகத்தில் எத்தனை நபர் வருவார்கள். பணம் இல்லை என்றால் எவரும் உறவினர் கூட நம்மளை நாடி இருந்தாலும் இந்த உலகத்தில் பணம் பந்தியிலே குப்பையில் சொல்லியிருக்கார்கள். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, விளைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, விளைக்கும் மனிதனில்லே. மனித கூட்டம் நாளும் தப்பாதே. ஒன்றும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளே, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை உலகத்தில் நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. பணம் பந்தியிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே. நாள் உயர்ந்த நிலையடைந்தால் நிலைய பேக உண்டு.
சொல்லுவார்கள் கண்டே. அவரை மறுத்து நீயும் துணிவுமே கொண்டு மன்னார் அவரை மறித்து நீயும் துணிவுமே கொண்டு மேலும் என்னதான் பணம் இருந்தாலும் இந்த உலகத்தில் மனிதனுக்கு துணை வேண்டும். துணை என்றால் யாரை சொல்லலாம்? பெற்ற தாய், குழந்தை, மனைவி, மக்கள், அண்ணன், தம்பி, உற்றார் அனைவரும் உறவினர். ஆனால் இந்த காலத்தில் உறவினர் யாருக்கும் உதவவில்லை என்று சொன்னால் போராமை பிடித்த உலகம். ஏன்னு சொன்னால் நம் உறவினர்களில் ஒரு உயர்ந்து விட்டால் அதுவாக உயர்ந்து விட்டான் என்றும் ஏளனமாகவும் இழிவாக பேசுகிறார்கள் என்று சொன்னால் மனிதனுக்கு ஒற்றுமை என்பது மிக அவசியம் என்று சொன்னால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது உலக உண்மை. ஆக இங்கே புத்துமாணிக்க செட்டியராக வேடமிட்டுக் கொண்டிருக்கும் அருமை நண்பர் KM பரசுராமன் MEBL பரசுராமன் அவர்களுக்கு பொன்னாடி வைத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். எனக்கு மீண்டும் பாரம்பரியமிக்க இந்த கம்மாசுவனை கிராமத்திற்கு வாய்ப்பளித்த அன்பு சார்ந்த கிராம பிரிவுகளுக்கும் மற்றும் இளைஞருக்கும் குழந்தைகளுக்கும் என்ன நாடுன்னு சாதாரண விஷயம் இல்லை. இந்த கிராமத்துக்கு எத்தனாவது வருஷம்? 181 வருஷம். இந்த வருஷத்துலேயே இத்தனை வருஷத்துலேயே ஏன்னா 2 குழந்தை நட்சத்திரங்கள். உண்மையிலே அவங்க 2 பேரும் ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையாக மேடையில் வந்து நின்றுருக்காங்க. அவங்க சின்ன குழந்தைகள் தான். இந்த குழந்தைகள் வருங்காலத்தில் நிச்சயமாக ஏதோ ஒரு பாரம்பரிய தொழிலில் இருப்பார்கள். அது IAS-ஆக இருக்கலாம், IPS-ஆக இருக்கலாம், ஏன் பெரிய திரை நட்சத்திரம் கூட வரலாம். அதற்கு நம்ம கிராமத்தை சேர்ந்த மக்களும் எங்கள் போன்ற நடிகர் ஒத்துழைப்பு உண்டு. அதனால் அந்த குழந்தைகள் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கலைகளை சொல்லிக் கொடுங்க. நான் கலைகள் சிறந்த நாடு நம்ம நாடு. ஆக எனக்கு பொன்னாடிபுரத்து கிராமத்தார்களுக்கும் அருமை அண்ணா அவர்கள் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு என் சார்பும் கலெக்ஷன் நன்றி என்று கூடி வாழ்ந்தால் கோடி என்பது இந்த உலகின் உண்மை. ஆக அனைவரும் கூடி வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் எங்கள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. ஒரு தோப்பு குயிலாக பாடி பண்பாடு.
பொழுதோப்பு குயிலாக பாடு பண்பாடி ஏதேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடி ஒரு கூடி. நான் வெளிநாடு சென்று எண்ணற்ற பொருள் பொன்பத்தில் தேடி வைத்தாலும் எனக்கு ஆண்டவன் ஒரே ஒரு குறை வைத்து விட்டார். குழந்தை பெண் என்பதே இல்லை. அதற்காக என் அன்பு மனைவி துளசி அம்மாளை நான் சந்திக்க வேண்டும். ஏதோ வந்துக்கிட்டா துளசி அம்மாள். என்னை சந்திப்பதற்காக அதனால சுனாமி என்னன்னு கேளுங்க. அன்பே என்ன சத்தம் அங்கிட்ட உணவுன்னு. ஆமா என்ன சொன்னால் என் அன்பு என் ஆயுள் எல்லாமே நீதான். அப்படிதானே? ஆமா போயிருமா. ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே பார்வைதான் படனும் கொஞ்சமே. ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே பார்வைதான் படனும் கொஞ்சமே. நெருங்கி வந்து பேசி பழக ஆசை ஆசைதான் இதய துடிப்பு உன் ஓசை ஓசைதான். ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உள் பார்வைதான் உயிரிலே உன் பெயரை எழுதியே அருகிலே இல்லை என்று உருகிலே மலையிலே செம்பருத்தி மலையிலே அலையிலே இன்று ஒரு முடிவிலே என் அன்பே. நீ எங்கே நீ எங்கே நான் எங்கே காதல் மனதில் பாரவா கடிதம் கூறுவே காதல் பிடியோ ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் படனும் கொஞ்சமே. அன்பே துளசிமால். ஐயோ நான் எள்ளுனா நீங்க என்னையா இருக்கிறீங்க? ஆமா என்று சொன்னால் நாட்டாக சிந்திச்சு நாளாகி விட்டது. அன்பே நமக்கு குழந்தை என்பதே இல்லை. ஆம். மிகவும் கவலையாக உள்ளது. இந்த நாட்டு மக்கள் எல்லாம் இந்த வா முடிச்சிடலாம். ஆ, ஒரு அடி மட்டுமா? தள்ளிட்டு வாங்க. ஆண்டி ஏடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள. ஓ, அடி ஏடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள. வளர்ந்து வளர வரதான் நல்லால அடடாட சின்ன கண்ணா இன்னைக்கு எதில் அண்டி உண்ணா தனியா கேட்டா நான் தருவேனே உன்னை. அடியே அடி சின்ன புள்ளே ஆவி துடிக்கில நெஞ்சுக்குள்ளே. கன்னத்தை மெல்லமாய் தட்டுவேன் காதிலே தீத்துளி சொட்டுவேன். உன்னை நான் செல்லமாய் திட்டுவேன் என் உடலை தீர்த்து வை ஒட்டுவேன். கட்டிலில் 2 ஜீவன்கள் குடித்தால் என்ன கடலே உன்னை சூரியன் குடித்தால் என்ன தேவைகள் தினம் தினம் மீளட்டும் என் தேவனே என்னையும் ஆளட்டும். அடியே அடி சின்ன புள்ளே ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ளே. ஓ, 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 ஓ. அடி ஏடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள. வளர்ந்து முகத்தை மறைச்சா நல்லாலே. அடடாட சின்ன கண்ணா இன்னைக்கு எதில் அண்டி உண்ணா.
ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள. அடடா, அட சின்ன பெண்ணு இன்னைக்கு எதில் ஒண்ணா தனியா கேட்டானா தருவே ஒவ்வொன்னா. ஏடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள. சுவாமி, நீங்கள் இல்லாத நேரத்தில் நான் கோயிலுக்கு சென்றேன். அங்கு ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது. உங்க ஒரு குழந்தை ஐயோ பாவமே என்று குழந்தையை தூக்கினேன். சரி. பெற்ற தாய் அவள் வந்தாள். அந்த குழந்தை நீங்கள் தொடாதீர்கள், நீங்கள் பிள்ளையில பெரும்பாவி, மக்கள் எல்லாம் மாவாவி. என் குழந்தையை தொட்டால் நோய் நொடி வந்துவிடும் என்று தகாத வார்த்தைகளால் உன்னை பேசினார்களா? ஆம் சுவாமி. துளசியம்மாள் அவர்கள் கூறிய போல் நாம் குழந்தை இல்லாதவர்கள். நாட்டு மக்களாக ஏசுகிறார்கள். பிள்ளைகளாக பெரும்பாவி, குழந்தைகள் குடும்பம் வீட்டில் ஏசுகிறார்கள். துளசியம்மாள் இந்த அருண்மா வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உலகத்தில் வாழ வேண்டும், உயிரோடு இருக்க வேண்டுமா? எங்காவது போய் செத்து விடலாம். தயவு செய்து ஆ. இன்றே முடிவெடுக்க வேண்டும். எதற்கு? இனி சாவதே மேல் என்று. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பதிலாக எங்காவது சென்று இறந்து விடலாம். ஆம் சுவாமி. அதோ தெரிகிறது ஆறு. ஆறு. ஆமாம். அங்கு போய் உடனே விழுந்து மடிந்து விடுவோம். வாருங்கள். அந்த ஆற்றில் குதித்து இறந்து விடுவோம். இதனால் சலமனுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், ஐயா ஐயா, ஐயா ஐயா, நீ செத்த பொரியா ஐயா. ஐயா. டைலாக்கே மறந்து வச்சுடா, விளக்காத வேலை. அதுக்கும் சிரிப்பா? இதனால் சகலம் அதுலயே தானே இருக்கேன். அடுத்தபடி ஏய், சத்தமா சொல்லியா. இதனால் சகலமானவருக்கு தெரிவிப்பது என்னவென்றால், ஐயா அப்படி சொல்லியா. காலையில அண்டாண்டாவ திண்ணில சாமி எப்படி ஆக்கியிருக்கு. மூன்றாவதாக பெண் குழந்தை பிறந்ததால் யார் எதை கேட்டாலும் பாஜிடா, யார் எதை கேட்டாலும் இல்லைங்க அவள் வாரி வழங்குகிறார். வந்திருக்க அவ்வளவு முடிஞ்சு வச்சு. யார் எதை கேட்டாலும் பெத்த மனுஷன் வந்திருக்கு, வாங்க சொல்லு. யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் எதை தருகிறாரா? ஆகட்டும் சுவாமி, நாம் இனி இறக்க வேண்டாம். வாருங்கள், இப்படி போ. துளசி யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வேண்டாம் வேண்டாம் என்ற அளவுக்கு அள்ளி கொடுக்கிறாராம். அண்ணவரை பார்க்க வேண்டும். உத்தரவு வாங்கிக்கிறாங்க. செல்ல எப்பதான் நீ போவ? ஏங்க தேவதாசி மாதிரியே இருக்கு. டேய் சப்பு. ஆகையால் அண்ணவரை பார்க்க வேண்டும். சென்று வருவோமா? அப்படி என்றால் அங்கு சென்று அவரை பார்க்க வேண்டும் சுவாமி. அவரை பார்த்து என்ன கேட்பது? பார்த்து ரெண்டு பேரும் பேசுங்கள், பின்பு குழந்தை கேட்போம். சரி. அவரிடமே கேட்போம். அப்படி ஆகட்டும். யார் நீங்கள்? எங்கிருந்து வருகின்றீர்கள்? என்னுடைய மக பிறந்த விழாவுக்காக என் நாட்டு மக்களுக்கெல்லாம் பொண்ணு பொருள் வழங்கிக் கொண்டு வருகின்றேன். எல்லாருமே வாங்கி செய்து கொண்டிருக்கிறார். தாங்கள் மட்டும் இருவர் மறுத்ததாக என் மந்திரி அரபர் கூறினார். யாரு? எங்கிருந்து வருகின்றீர்கள்? கூறுங்கள். ஐயா, நான் முத்துமாணிக்க செட்டியார், என் மனைவி துளசியம்மாள். தாங்கள் யார் எதை கேட்டாலும் கொடுப்பதாக தெரிவித்தாக வரையொலி சாட்டுவர் கூறினார். அதான் எங்களுக்கு வேண்டியதை பெற்று செல்லாம்னு வந்தோம் ஐயா. வீர மகிழ்ச்சி அருகாமையிலே விஜயமாபுரத்திலே ராம அப்பச்சுக்கு ராமசெட்டியார் மகனாக வந்தவனி. ஆமாம். முத்து மாணிக்க செட்டி என்ற வேரணமத்தை சுற்றி ஆமாம். சிறப்பாக நீ வாழ்ந்து வருகிறாய். இருந்து பதில் கூட என்னை நாடி வந்த காரணத்தை நான் அறிய வேண்டும் அல்லவா? ஆமாம். எதுக்காக வந்தீர்கள், ஏன் வந்தீர்கள் என்பதை அறிய வேண்டும் அல்லவா? அறிய வேண்டும். ஆகினாலே என்ன வேண்டும், ஏது வேண்டும் செட்டியா? என்ன வேண்டும், ஏது வேண்டும்? அரசே, கூறுங்கள். எங்களுக்கு பொன்பொருள் தேவையில்லை, உங்கள் அன்பு மட்டும் போதும். அன்பு? ஆமாம். அன்பு? ஆமாம்.
பண்பு பாசங்கள் என் உடலிலே ஊறி போனோம். சொல்லுவதை செய்வேன், செய்வதை தான் சொல்வேன். அதற்காகத்தான் உங்களை நாடி வந்து இல்லாத வார்த்தை கூற மாட்டேன். ஆமா. கோரிவிட்டு இல்லை என்ற வார்த்தை நாவிலே என்றுமே வராது. சொல்ல சொல் தவறா அப்படி நாவிலே வந்து விட்டால் என் வம்சம் அழிந்து போய்விடும். ஆமா. என் நீதி அழிந்து போய்விடும். என் கொடி கோத்திரங்கள்லாம் அழிந்து போய்விடும். என்னுடைய வம்சம் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த காலத்திலே என் பெரியோர்கள் அதாவது அம்பலக்கல்லில் சின்ன வாக்கு அழிந்தே போய்விடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவோம் என்று சொல்லித்தான் நாங்கள் வந்துள்ளோம். ஐயா எங்களுக்கு ஐயா என்ன வேண்டும்? உங்கள் அன்பு எங்களுக்கு மிக அதிகமாக இருந்தால் போதும். அன்புதான் நிறைய. ஆமா. உங்களோட கருணை எங்களுக்கு அதிகமாக இருந்தால் போதும். நிறைய இருக்குதே. ஆமா. நம்ம சென்று வருவா. அரசன் நீங்க சென்று விட்டால் எப்படி? எங்களுக்கு வேண்டிய நாங்கள் பெற்று செல்லணும் அல்லவா? என்ன வேண்டும்? மண் வேண்டாம், மனை வேண்டாம், பிறகு காடு வேண்டாம், கல்வி வேண்டாம், சரி, பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், சரி, நாங்கள் கேட்பது வேண்டாம். நாங்கள் கேட்பதை கொடுப்பீர்களா? என்ன வேண்டும்? இல்லை என்று சொன்னால் இல்லைன்னு சொல். காலை விடுங்கள், பாதத்தை விடுங்கள். என்னவென்று சொன்னால் என்னால இயன்றதா? அரசே, அரசே, நான் கேட்பதை சத்தியமாக தருவீர்களா? கேள், தருகிறேன். இல்லை என்று மறுப்பு சொல்லக்கூடாது. என் நாவில் என்றுமே வராது. அந்த வம்சத்து வழியால் வந்தவன் அல்ல. நிச்சயமாக நம்பலாமா? கேளுப்பா. அரசே, தாங்களுக்கு மூன்றாக பிறந்துள்ள அந்த குழந்தை எங்களுக்கு தர வேண்டும். மூன்றாவது பிறந்த குழந்தை தானமாக தத்து கொடுக்க வேண்டும். ஆமாம். என்னையா வார்த்தை சொல்கிறாய்? உனக்கு எப்படி மனம் துணிந்தது? யாராவது 10 மாத சுமந்து பெற்றெடுத்த குழந்தை தானமாக தத்து கொடுப்பார்களா? எமனுக்கு 7 குழந்தை கொடுத்தாலும் கொடுப்பார்கள் தவிர ஒரு குழந்தை தானமாக கொடுக்கவே மாட்டார்கள். கண் தெரியாத கூட கூட குழந்தை புறப்பட்டார் வீட்டுக்கு பிச்சை வளர்க்க வேண்டும் நினைக்கக்கூடிய மண்ணில் என்னை போய் ஒரு குழந்தை தானமாக கொண்டு கேட்டுவிட்டே இல்லையா? அரசே, தவறு உன்னுடைய இல்லப்பா, நான் செய்த தவறு. குழந்தை பிறந்த சந்தோஷத்தினால பேசுட்டு விழாவை பிறந்த சபை சிறப்பாக கொண்டாட வேண்டும். ஆமாம். நாட்டு மக்களுக்கெல்லாம் பொண்ணு பொருள் வழங்க வேண்டும். எதை கேட்டாலும் என்ன சொல்ல வாரி வாரி வழங்க செய்கிறேன் என்று பரசாத்தை சொன்னேன். பார்த்தாயா? ஆமா. அதுதானையா நான் செய்த தவறு. நாங்கள் செய்த பாக்கியமா இதை கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை அல்லவா? ஆமா. என் நாட்டு மக்கள் எல்லாம் என்னை இகழ்ந்து பேசுவார். ஆமா. சாமியப்பனார் தாருங்கள் மறுத்து விட்டார். என் அப்பட்டமான சொல்லுக்கு நான் ஆளாகி விடுவேன். என் வம்புசுமே அழிந்தாலும் சரி, என் சொல்வாக்கு என்றுமே அழியவே அழியாது. அழியாது. என் மனைவிடத்தில் கெஞ்சாவது கேட்டு வாங்கி வருகிறேன். சரி அரசு. அப்படி இந்த மாசம் சுமக்காம பிள்ளை பக்கம் போறேன். இப்ப இங்க பாருங்க, நீங்க அப்படியே என்னைய மாதிரியே குழந்தை இல்லாமல் அந்த ஆட்டில் இறக்கிற நம்மை அரசர் நம்மளுக்கு ஒரு குழந்தை தரப்போகிறார். கண்டிப்பாக. எப்ப வருவார் வருவார் என்று வலிமையில் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம், நான் பெற்ற செல்வம். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம், நான் பெற்ற செல்வம். தொட்டால் மனைக்கும் கவாலி, சுவைத்தால் எண்ணிக்கும் தேன் பாலி. தொட்டால் மனக்கும் ஜவ்வாதி, சுவைத்தால் இனிக்கும் தேன் பாகி. தொட்டால் இனிக்கும் கவாலி, சுவைத்தால் இனிக்கும் தேன் பாலி. இனிக்கும் மனக்கும் ருசிக்கும் கண்டே. நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம், நான் பெற்ற செல்வம்.
வாழுகின்ற பூமியிலே யார் அறிவாய் கண்ணே நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தென்மொழி பேசிடும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வா துளசியம்மா இந்த குழந்தை உங்களுக்கு தானமாக தத்து கொடுக்க போகிறேன். ஏன் தெரியுமா? சொன்ன வாக்கு அழியக்கூடாதென்று. என்னுடைய வீர மகிழ்ந்து படத்தை அந்த குழந்தை எப்படி சீருடனே சிறப்புடனே செல்வச்சீமாராக நான் மனப்பேரும். நோய் நொடி இல்லாமலே பின் வளர்ப்பேனும் அதே போல் வளர்க்க வேண்டும். இந்த பாவியானவன் பேராசப்பட்டவனப்பா. சொன்னவா கழியக்கூடாது, நீதி தவறக்கூடாது, வாக்கு தவறக்கூடாது என்று என் தாய் தந்தையர்கள் என்னை சொல்லி சொல்லி ஊட்டி ஊட்டி என்னை வளர்த்தார்கள். அதனாலே சொன்ன வாக்கு என்றுமே அழியக்கூடாது என்று தான் இந்த குழந்தை உங்களுக்கு தானமாக தத்துக் கொடுத்திருக்கிறேன். என்றாவது ஒரு காலத்திலே இந்த குழந்தை மீது பாசம் வந்து ஒரு பச்சை மண்ணை கொடுத்தேன். அந்த குழந்தை எங்கேப்பா வளர்ந்து பருமாகி விட்டதா? ஆமாம். அல்லது நோய் நொடியின்றி பிந்தங்கி வாழ்கிறதா? சரி. எங்கே என்று கேட்கப்படுது. உன்னுடைய மாளிகை முன்பதாகவே நிறுத்தி சாமியை பின்னாக்கிறேன் பாரு, நீ கொடுத்த குழந்தைய பாரு, கண்குளர பாரு பாரு பாரு. அரசே, வருத்தப்பட வேண்டாம். என் குழந்தைகளை தாங்கள் எப்பொழுது வேணாலும் வந்து பார்த்து செல்லலாம். அது தாராளமாக உங்களுக்கு அனுமதிக்க. இரண்டா கண்களாக காட்டுவீரப்பா. நீங்கள் எப்பொழுதெல்லாம் பார்க்க தோணுகிறதோ அப்பெல்லாம் வர முடியாது. வருடத்துக்கு என்றால் ஒரு நாள் வந்து என் குழந்தைகளை பார்த்து செல்லலாம். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு மீண்டும் குழந்தை மீது பாசம் வந்து விடும். என் குழந்தையை திரும்ப கேட்டால் கேட்டு விடுவீர்கள். அந்த வழியிலே வந்தவன் நான் அல்ல. நீதி தவறாதவன், சத்தியம் தவறாதவன், சொன்ன வாக்கு அழியாதவன். குழந்தையை பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் நாங்கள் தான், தாய் தந்தைகளை என்றுமே நான் சொல்ல மாட்டேன். இது என்னுடைய குலக்கபகை தேவி ஜக்கம்மா மீதே என் அம்முசுமே அழிந்தாலும் சொன்ன வாக்கு என்றுமே அழிஞ்ச மாட்டேன். சென்று வருகிறேன். துளசியம்மா, இந்த பாவியானவன் நான் பேராசப்பட்டவனப்பா. தெரியுமா? குழந்தை பிறந்து விட்டதே என்று சீரும் சிறப்பாகவே வாழ்ந்தவன். பேர் சூட்டு விழா கூட என்னால் நடத்த முடியாமல் போய்விட்டது. அரசே, ஆகினாலே உன்னுடைய மூலியமாகவே விநாயகர் கோவில் முன்பதாகவே என் குழந்தைகளை பேர் சூட்டு விழாவை சிறப்பாக போய் வருகிறேன். ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா. துளசி, என்னங்க குழந்தைலாம் நமக்கு ஆமா இந்த அழகு குழந்தை கிளந்து விட்டது. கண்டிப்பா. சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், தொட்டு தொட்டு பேசு ஏன் துன்பம் எல்லாம் தீரும். சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், தொட்டு தொட்டு பேசு ஏன் துன்பம் எல்லாம் தீரும். கண்ணே உன் கைப்பட்டா காஞ்சகோடு பின்னிடும், பட்டமரம் பாலூரும், பாவக்கா தேனூரும். ஓ ஓ ஓ சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், தொட்டு தொட்டு பேசு துன்பம் எல்லாம் தீரும். உலகத்தில் பூவெல்லாம் உன் போல அழகியே நானும் அம்மாவும் பண்ணாத தவமில்லை, நீ உண்ண பால்கிண்ணம் போராடு பொன்மானே, நிலவென்னும் கிண்ணத்தை நான் கொண்டு வருவேனே. பூவும் பூவும் உன்னை பார்த்து பேசிக்கொண்டது, இந்த காட்டில் ஓடும் ஓட கூட உன் பேர் சொல்லடி. சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், தொட்டு தொட்டு பேசி துன்பம் எல்லாம் ஆயிரும். பாப்பானி இல்லாத
பேசிக்கொண்டது இந்த காட்டில் ஓடும் ஓட கூட உன் பேர் சொல்லடி சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் தொட்டு தொட்டு பேசியே துன்பம் எல்லாம் தீரும். லல்லல்லா லல்லா 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 லல்லா. ஓ, துளசி சுவாமி அருகாமையில் இருக்குள்ள விநாயகர் கோவில் சென்று நம் குழந்தைக்கு பேர் சுட்டு விழா நடக்கும். ஆமா. ஆக கோவில் செல்வோமா? பாருங்கள், சென்று வருவோம். அறிவோம் ஹரி நாராயணா அச்சுதானந்த வாசுதேவா. அறிவோம் நம நாராயணா அச்சுதானந்த வாசுதேவா. அரிசி வேணும் பருப்பு வேணும் அதுக்கு தக்கன நெய்வால் வேணும். அரிசி வேணும் பருப்பு வேணும் அதுக்கு தகுந்த நெய்வா வேணும். அரிசி வேணும் பருப்பு வேணும் அதுக்கு தக்கன நெய்வால் வேணும். அரிசி வேணும் பருப்பு வேணும் அதுக்கு தகுந்த நெய்வா வேணும். அறிவோம் கரி நாராயணா அச்சுதாயுத வாசுதேவா. அறிவோம் கரி நாராயணா அச்சுதாயுத வாசுதேவா. அரே அம்பி ஆத்துல மாமியை சவிக்குமா பேஷா இருக்காளா? அண்ணா இருக்கா சாமி? ஆத்தாடி என்கிட்ட உள்ளடா பிள்ளையார தூக்கிட்டு வட்டாங்க. இன்னைக்குத்தான் ஒரிஜினல் கருங்கல் பிள்ளையார் கிடைச்சிருக்கார். ஏய் கருங்கல் பிள்ளையார்ல டவுசர் பிள்ளையாரு. சாமிக்கு இப்ப இன்னைக்கு அபிஷேகம் பண்ணணும். ஒன்றும் ஆத்திலே மாமி ஒன்றும் பேச சரியா பேச மாட்டேங்கிறாள். நல்லா பண்ணுங்க அபிஷேகம். ஆமா நாங்களாம் ஐயர்வாள் நீங்களாம் சூத்திரவாள். ஏய் அது என்ன சாமி ஐயர் வாழு சூத்திர வாழு நோக்கு தெரியல அம்பி. எனக்கு தெரியாது நோக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இப்ப கோயிலுக்கு போறேன். ஆமா நீயும் மொட்டாட்டியும் போறேன். சரி உன் ஆத்துலயும் கூட்டிட்டு போறேன். சரி நேரா கோயிலுக்கு போனேன்னா எப்படி சாமி கும்பிடுவேன்? இப்படித்தான் கையெடுத்தே கும்பிடுவோம். அப்புறம் என்ன எல்லாரும் இப்படியா கும்பிடுவேன்? என்ன சாமி தெரியாததானே சொல்றான். அது இல்லடா அம்பி சும்மா வெறுத தட்டோட போய் சாமி கும்பிடுவேன். சரி என்னென்ன வாங்கிட்டு போவேன்? தேங்காய் பழம் சூடம் பத்தி அதுல தெச்சனை குருதச்சேனை குருதச்சனை குருதச்சேனை குருதச்சேனமா அதை வச்ச ஐயோ ஆத்தி ஊதுவத்தி மாதிரியா? சரி இல்ல அம்பி குருதச்சனை. ஆமா இப்ப தேங்காய் பழம் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவேன்? என்ன மாதிரி குறுக்கள்கிட்ட கொடுப்பேன். உங்களை மாதிரி சாமிகிட்ட கொடுத்து எங்க பேரை சொல்லி அதுல அவசியம் அர்ச்சனை பண்ண சொல்லுவோம். அவசியம் பண்ணிடுவோம். முடி அவுத்துரு சாமி. அது என்ன ஐயர்வாள் தானே. மஜ்ரா வந்தா என்ன பண்ணுது? சரி. மஜ்ரு போனா உசுறு இருக்குதுல்ல. சரி. அது போனா போயிட்டு போதும் அம்பி. குறுக்கள்கிட்ட கொடுத்துருவேன். ஆமா. நேரா வாங்கிட்டு போய் தேங்காய் உடைச்சு அபிஷேகம் பண்ணிட்டே இருக்கேன். ஆமா. நீங்க எதை பார்த்து கும்பிடுவேல்? சாமியை பார்த்தே கும்பிடுவான். ஐயே நீ பேக்கரா அம்பி. நோக்கு தெரியலை. நாங்க தீவார்த்தனை காட்டுற வேர்ல சாமி மறைச்சுக்கிட்டு நாங்க தீவார்த்தனை காட்டுவோம். ஆமா நீங்க அதை நல்லா காட்டுவீங்க தெரியும். பார்த்து கும்பிடுவா நீங்க சூத்திரவாள் நாங்க ஐயர்வாள். நீங்க குட்டி நல்லா காட்டுவீங்க தெரியும். அதனால தான் நீங்க சுத்தரவாள் நாங்க ஐயர்வாள். சரி நோக்கு தெரிய மாட்டேங்குது அம்பி. இன்னும் இன்னைக்கு கோயில திறக்கணும். சாமி பிள்ளையார கழுவணும். இப்ப நீங்க பிள்ளையார முதல்ல நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஆமா. பிள்ளையாருக்கு நான் என்ன வாங்கி தர்றேன். சரி. பிள்ளையார கழுவி சுத்தப்படுத்துங்க முதல்ல. இதுல எங்கிட்ட நான் சுத்தப்படுத்துறது? அத்தாடி பிள்ளையார் நல்லா வசதியான பிள்ளையாரா இருக்கும் பாருங்க. இன்னைக்கு அம்பி நல்ல மொழுன்னு இருக்கிறான் உள்ளோக்கு. அரே சாமி முதல்ல அங்கவஸ்திரத்தை மாத்துக்க. இது அவுத்துட்டு வேற எது கட்டுங்க சாமி. நானும் ரொம்ப நாளைக்கு பிள்ளையாருக்கு குஞ்சே பார்த்ததே. நான் தானே அவுத்து விட்டு சுத்தம் பண்றேன். சரி துணியெல்லாம் அவுத்து விட்டு சுத்தம் பண்றேன். ஆனா பிள்ளையாருக்கு குஞ்ச பார்த்ததே இல்லை. என்ன? எலி குஞ்சு எலி குஞ்சு மூஞ்சூர் எது வருதான்னு பார்த்தேன். சரி பாருங்க மூஞ்சூர் உறுதியா இருக்கும். பிள்ளையாரு இப்படி வைக்கணும். என்ன வைக்கிறியா? இடத்தை பாதுகாத்துக்கிறாரு இந்த பிள்ளையாரு. அம்பி இப்படி வைங்கோ. பிள்ளையார் ஐயோ கையை எடுக்காத அவுத்து விட போறாங்க. என்ன ஆஞ்சநேயர் மலையை தூக்கிட்டு போற மாதிரியே இல்லையா ஐயப்பா? அம்பி ஐயோ பிள்ளையாரு சாமி இப்படி இது என்ன மூடி தோதா பிடிச்சிருக்காரு. ஆமா இவர் கத்தி சூரிய விளையாடுவார் ஓலை. ஆமா ஒண்ணும் இன்னைக்கு யாரும் வர மாதிரி இல்லையா? வருவாங்க முதல்ல பிள்ளையார சுத்தப்படுத்துங்கன்னு சொல்றேன். அப்புறம் பிள்ளையார சுத்தப்படுத்த டேய் முண்டப்பட டேய் சாமி ஊர்ல விடிய கால விளக்க மாத்த புதுசு பிஞ்சு பிஞ்சு அம்பிடா பின்னாடி அம்பி துண்டை எடுத்து அப்படி இவனுங்க வேர்த்திருக்கா இல்லையா பிள்ளையாருக்கு? ஆமாடா நோக்கு தெரியல. பூநூல் வேற மாட்டிட்டு அடாடாடா அடாடாடாடா சூப்பர்.
இந்த வேலை தான் நீ உருப்படியா பாக்குற. நீங்க சிரிக்காதீங்க, வாயில போடுங்கோ. நீ வாயில போடு எடுத்து. ஐயோ இப்படி செய்யாதீங்க, அபிஷேகம் பண்ண போதும். சாமி போடுங்கோ. பிள்ளையார் என்ன காக்கி டவுசர் போட்டிருக்கிறார்? ஆமா, காக்கி பிள்ளையார் காக்கி டவுசர் போடுவார். காக்கி பேண்டா? காக்கி டவுசர். காக்கி டவுசர். ஆமா. ஐயோ பிள்ளையாரும் பொழு பொழுன்னு இருக்கிறார். ஆமா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கின்றது. அடடடடா. ஐயோ சாமி, நீங்க முதல்ல அள்ளி முடிங்க சாமி. இருங்கோ வாரே. என்ன ஆறடி கூந்தல். சாமி, உங்க கூந்தலுக்கு சீகக்காய் போடுறீங்களா இல்ல சிக்ஸாம் போடுறீங்களா? என் கூந்தலுக்கு ஒருபடி கொசுமுத்தல். இது என்ன மசுருனே தெரியல, உளுந்து துண்டை கட்டுங்க சாமி. சாமி, ஏற்கனவே 2-3 நாளா கோயிலுக்கு யாரும் வரல. யாராவது வந்தாங்கன்னா லம்பா அமைக்கிடுவான். இன்னைக்கு யார் வந்தாலும் மொட்டை அடிக்கிறதா தம்பி. ஆமா. நீங்க ஒரிஜினல் டூப்ளிகேட் ஐயரா? ஒரிஜினல் டூப்ளிகேட் ஐயரா? பொண்ணே மாதிரி தான் நானும் சொல்லுவேன். இது மாதிரி எடுத்து கொடுக்க ஆளு இல்ல தம்பி. என்னை போட்டு பூதி பண்றானுங்க. ஒன்ன மாதிரி தான் தம்பி. அவன் வாய் மாதிரி இல்லை, என் வாய் நல்லா இருக்கின்றான். அதான் போல் இருக்கின்ற பார்ப்போம். வாங்கோ சாமி சாமி. நான்ல சாமி, அங்க இருக்கும் சாமி. ஐயா அதுக்கு தான் வந்தானே. இல்லைங்க, நீங்க ஐயர் வாளு, நீங்க சூத்திரவாளு. அதுக்காண்டி சாமின்னு சொன்னா. நான் சாமினா அது என்ன பெஷாதா? தட்ட பிடிக்கும், தட்ட பிடிக்கும். ஏங்க, ஐயோ வாங்க வாங்க, உங்களை பார்க்கும் போது கொலைய பிடிக்குதுங்க. கொலை அங்கே கொலை எங்க இருக்கு? அது வேட்டியா வந்துருச்சுடா அம்பி, நோக்கு தெரியல. தேங்காயில எரிஞ்சிரும்டா அம்பி. கொலை இங்க இருக்கு. எங்க? இங்க. உங்களுக்கு தாண்டி இருக்குது, எனக்கு எங்க? ஏய், எல்லாத்துக்குமே அங்கதான் இருக்கு. நீங்க என்ன வேடிக்கை பார்க்க வந்தே போல தெரிகிறது தம்பி. கீழே வைங்க, எல்லாம் இருக்கான்னு பாருங்க. யாரு நீங்க? கீழே தானே வைக்க பாக்குறேன். ஓ ஆத்துக்காரி திட்டுறா. சபரிமலைக்கு போயிட்டு வந்துருவோம் சாமி. தட்டை கீழே வச்சுட்டு எல்லாம் இருக்குதான்னு கரெக்ட் பாருங்க. பாருங்க என்னென்ன இருக்கு பாருங்க சாமி. என்ன சாமி பாருங்க, நல்லா பாருங்க. பிட்டி சூடும், தீப்படி சூடும் பலம் பலம் பலம். செய்ய உனக்கு காலையில அதான் வேலையே. சொருறத காட்டாம்பியா? என்ன சாமி சொருகிறது? பழத்துல சொருவோம் இல்லடாம்பி. பத்தி ஊதுபத்தி. ஊதுபத்தி. ஐயோ, கடையில சிட்ட சொன்னா மறந்துட்டேன் போலே சாமி. கடையில சிட்ட சொன்னியா? ஆமா. இல்லைங்க, எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லியிருந்தோம். சூடம் பத்தி சொன்னா சண்டை வந்துச்சு வருங்க. மூக்கே உதுவத்தி மூக்கில் விட்ட மாதிரியே இருக்கு. வைங்க. குருதட்சணை வச்சாச்சு. குருதட்சணை வச்சிட்டியா? குருதட்சணை வச்சாச்சு. குருதட்சணை எங்கடா அப்படி? மாலையை கையில எடுங்க. மாலையே கையில எடுங்க. கையில எடுங்க. அப்புறம் என்ன காலில் எடுப்பாங்க? அடாடா, ரொம்ப அறிவுதாங்க. கையில எடுத்துட்டேன் தம்பி. போடுங்க போடுங்க போடுங்க. போட்டல்ல சாமி, கழுத்துல போடுங்க சாமி. ஐயோ, அறிவு அறிவு. அப்படி சொல்லுடா. கழுத்துல போடுங்க. கழுத்துல தாண்டா போடு. ஏயா கழுத்துல போடாத. உன் கழுத்துல போடணுமா? உங்கள்துல அப்படி இல்லைங்க, கழுத்துல போட சொன்னேன். எரும மாடு முகரையில பாரு. அவருக்கும் சாமிக்கு வாங்கிட்டு வந்தது அப்படி நீ கழுத்துல போடலாம். போடுங்க சாமி. அவருக்கும் தும்பிக்கை இருக்குது, எனக்கும் தும்பிக்கை இருக்குண்டாம்பி. உங்களது எங்க இருக்குது? உங்களது எங்க? கீழே உட்கார்ந்து பாருங்கள். இந்த குளிருக்கு அப்படிதான். விநாயகர் போடுங்க. விநாயகருக்கா? இன்னைக்கு இப்ப கலந்து யாரு வெத்தவில்லையோ சிரிக்கிறா பாருங்க. இதுல மாலை சின்னதா இருக்குது, மண்டை பெருசா இருக்கு அம்பி. அந்த பெரிய மாலை கூட எடுத்து போடுங்க. தாங்குறானா? வேணாம், சின்னதானே போடுறான். சும்மா போடுங்க, பெருசா போடுங்க. தாங்க, அப்படி போடுங்க. வயலுக்கு குளிரும் சாமி, அந்த மாலை எடுத்து ஓரமா வைங்க. அதை விட்டு ஓரமா வைங்க. ஓரமா ஓரமா வைங்கன்னு. தேங்காய் தேங்காய் எடுங்க. தேங்காய் பீங்க உடச்சிரும் நிக்கிறேன். எடுங்க சாமி. பீங்க நான் நல்லவன். ஐயோ, நான் அது இல்ல சொல்லலங்க. இங்க வாங்க. நாரப்பி. நாரப்பி. நான் நல்லவையா தொட மாட்டேன், நாரப்பிய தொடறேன். நிச்சி சாமி, ஆண்டவா. குடும்பில இருக்க நார அங்க ஓட அம்பி. ஏன் குடுமில்ல? தேங்காய் குடுமில்ல. தேங்காய் குடுமையா? சுப்னம் தமாயும் தானம் தட்னா. பொண்டாட்டி 1 மணிக்கு வர யாரிங்க படிச்சாம் நம்மனா. ஐயோ, என்ன சாமி இப்படி நாசமாக்குறீங்க? நான் நாசமா தானே ஆக்கணி. நல்லா பீங்கோ சாமி. நல்லா பீங்கோ. நார பீங்க. பிச்சு தாரண்டா அப்பி. பிச்சுட்டீங்களா? நல்லா
சாமி ஐயோ வளைச்சு வளைச்சு பாக்குறீங்க கண்ணை என்னதுன்னு பார்த்து அடிங்க கண்ணை பார்த்து அடிங்க இங்க வாங்கோ போங்க. சும்மா வாங்கோ பயப்படாதே அம்பி வாடா அம்பி கண்ணை பார்த்து உடைங்க சாமி. நல்ல திருத்தரும் முழிங்கோ எதுக்கு? ஏங்க 2 கண்ணை பொத்திக்கிட்டு ஒரு கண்ணை பார்த்து அடிங்க. 2 கண்ணை பொத்திக்கிட்டா உங்க கண்ணை. இப்ப பாருங்கோ ஐயோ தேங்காய் எங்க கண்ணை. கண்ணை பார்த்து அடிங்க சாமி. ஓத்து எங்க கண்ணு ஆ. அதுக்கு கல்லு கிடைக்கலடா அம்பி இன்னைக்கு வார்த்தை இந்த வர்ற கல்லு இருக்குது அம்பி அங்க இருக்குது மோசமான சாமி இருக்கு. கம்பியில உடனே பேத்தி ஒரே வாசனையா இருக்குது மனமனு என்ன எச்சல் பண்றேன் சாமி என்ன தேங்காய் எச்சில் பண்றீங்க? இப்ப நான் எச்சி என்ன பண்ணேன் தண்ணியை குடிக்கிறீங்க? என்ன தண்ணியை குடிக்கிறீங்க? உங்க தண்ணியவா ஆமா உங்களுக்கு கிணத்துல தண்ணியே இல்லையா தேங்காய் இந்த தண்ணியை குடிக்கிறீங்களே. தேங்காய்க்கு இந்த பக்கம் வையே. ஏய் கையில விடுறா கையில் 2 தேங்காய் வச்சு ஒரு காய் அந்த கையில விடு ஒரு காய் இப்படி பிடிக்க வை. இதை வந்து இப்படி பிடிக்க வைக்க அப்படியே பிடிக்க வைக்க. பொசிஷனோட பிடித்திருக்கிறார் பிள்ளையார் அம்பி சாமி நீ வருங்காலத்துல எத்தனை சாப்பிடுறியோ பழத்தை எடுத்து ஊதுவத்தி பழத்தை எடுத்து வச்சு எடுத்தீங்க. பழத்திலேயே வைக்கின்றேன் பத்திய எங்க அதுல குத்தவங்க கொடுங்க. எங்க இப்ப கொளுத்துறேன் பாருங்க வெட்டி எடுத்து கொளுத்துங்க. 2 பேரும் உட்காருங்க விறக்கட்டி அழுத்து வாங்க ஏய் எதுக்கு? கொளுத்துறக்குதான் பத்திய பத்தியை கொடுத்துங்க சாமி. அப்புறம் நான் உன்னைவா கொளுத்து பத்தியோட கொளுத்துங்க. பத்தியோட நீ கொளுத்துறேன் பாரு பிள்ளையார் மண்டை ஆட்டாத கீழே விழுந்துடும் வாடகைக்கு வாங்கிட்டு வந்தது உடஞ்சு வச்சுட்டா தண்டை கட்ட முடியாது தண்டை கட்ட முடியாது பத்திய பழம் கொடுத்துருங்க சாமி. ஓம் சுக்லாம்பரம் தர்மபுத்திரமிக் உடைஞ்சிட்டு. பழத்துல குத்துங்க. பழத்துல குத்துங்க. பழத்துல தானே இப்ப குத்துறேன் பாருங்க ஏய் பழத்தையே வாழைப்பழத்துல சாமி. வாழைப்பழத்தை குத்துங்க. நானும் ரொம்ப நேரமா பழத்தை தேடுறேன் கண்டே உடிக்க முடியல உன்னதனை வாழைப்பழத்தை கண்டுபிடி. குத்துங்க சாமி. அடுத்த ஒரு கண்டுபிடிப்பியா? குத்தி வை. வாழைப்பழத்தை குத்துங்க. ஐயோ இங்க தும்பிக்கை ஆடுறத பாருங்க. தம்பி இப்படியே புடிச்சிருக்கு ஏய் அவர் எதை கவனிச்சிருக்கா அப்படின்னு இங்க ஒரு தும்பி ஆடுவாங்க. இங்க வருங்க. மேல எங்க? போறா, மேல சுட்டு போறா. இங்க வந்து இந்தா. அப்படியே கீழே வாருங்க அடியில ஆடும் நல்லா ஆடு பாருங்க. கால்ல தள்ளி விடு. அன்றா நல்லா குத்திக்கிட்டு. ஐயே மந்திரம் சொல்லுங்க. சாமி சூடத்தை கொளுத்துங்க. சுடுத்து கொடுத்தாங்க. தண்ணி கொண்டு வந்தா அப்படியே தண்ணி நான் கொண்டு வந்திருக்கணும் ஆமா. அறிவு கட்ட ஜென்மம். ஐயர் வாழை அப்படி சொல்லாதே பே ஐயோ உங்களை சொல்லலாங்க. அப்புறம் நீ மாசமா சாமி. கொளுத்துங்க. சாமி நீங்க நல்லா முழுமுழு இருக்கீங்க. அதுக்கு என்ன பண்ண போறேன் நீ கற்பழிக்க போறியா எல்லாம் கையெடுத்து கும்பிடுங்க ஐயரே நீங்க படிச்ச மந்திரத்துல நீங்க சொல்லணும். படிச்ச மந்திரம் எல்லாம் சொல்லுங்க. மந்திரம் சொல்லுங்க ஐயரே. சொல்லுங்க. மந்திரம் சொல்லிட்டே அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் ரேணுகா தேவி அர்ச்சனை பண்ணுங்க. அரைச்சானையா முழுச்சனையும் நம்ம பண்ணிடுவோம் அர்ச்சனை பண்ணுங்க சாமி. அந்த கிட்ட தாயும் தானம் நீ படிச்ச மந்திரம் இதானா? நான் சொல்லுவல்ல ஓம் சக்ராமிருதம் சர்வபஸ்லகம் ஓம் தந்துராஜாடபயம் ஓம் பகதஹாதஹாம் ஓம் தத்வ ஏடா ஐயரே. என்ன சாமி? அரே அம்பி சொல்லுங்க சாமி. பக்கத்துல வாடா அம்பி சொல்லுங்க சாமி. துண்ணுறீங்க அவருக்கு. லைட்டா. சும்மா இங்க இந்தாங்க. வச்சு விடு. சாமி குழந்தை என்ன உள்ள பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை பெண் பிள்ளைன்னா வச்சு வைங்க. ஆத்துக்காருக்கு வச்சுக்கிறேன் நிக்க சொல்லி தள்ளி நிக்க. அதான் அம்பி அப்படி தள்ளின்றா செத்த ஏன் சாமி? வீதி கொடுக்கணுமாடா அம்பியா ஏன் எதுக்கு? ஏன் அதுக்கு ஏன் இவ்வளவு தள்ளி சொல்லி என்ன காரணம்? ஆம்பளை கண்டா நோக்கு சுத்தமாவே பிடிக்காது அப்புறம் அப்புறம் கையை நிட்டுக்கோ பொம்பளை கண்டா அது நான் சொல்லிடுறேன் பாடுறேன் அம்பி சரிங்க சாமி. தள்ளின்ற அம்பிக்கு விட்டாச்சு கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே வந்துடும் போல 1 கிலோமீட்டர் எங்கிட்டா போறது? ஓ அப்படியே காட்டப்பக்கம் போயிட்டு வா கொடுங்க சாமி. தள்ளினு புறா அம்பியா
எங்க சாமி போட்டீங்க? மாமி நீங்க வாங்க, நீங்க சாமி. வாங்க, நீங்க ஓரமா போங்க. மாமி வாங்க. சாமி இது நல்லதே இல்லை சாமி, நியாயமே இல்லை. நியாயமே இல்லைன்னா கடை நாய் பிடிச்சிட்டா நியாயமாயிரும். அச்சோ புச்சுக்குட்டி நல்ல சேலையை தூக்குமா, அரை குறையா தெரியுதா? சேலையை ஒதுக்குங்க. ஐயோ, குழந்தை அழுகுடா. என்ன 3 தலை இருக்குது? எருமை மாடே. போடா வெண்ண 3 தலை இருக்குது அம்பியா. என்ன ஒரு தலை ஒவ்வொரு உருண்டா இருக்கும். ஆமா. குழந்தை அழுகுறியா? பால் கொடுக்க சொல்லியா? குழந்தை அழுகுது, பால் கொடுக்க நீ சொல்லியா? செத்த கொடுத்துட்டு போவேன். இது என்ன குழந்தைய பூனையா? விபூதி வைங்க சாமி, வேமா தேச்சனே வாங்க கிளம்புவோம். சேலை லைட்டா ஒதுக்குமா. அடாடாடாடா. அதே என்ன மாதிரியா இருக்கிற. ஆமா, கெட்டு போயிடுவேன். ஒரு மாதிரி இருக்காங்க. இதே மாதிரி இருக்கு சாமி. ஒரு காலத்து அதனாலதான் சிலையா படுத்து கிடக்க ஒன்னேமா இருக்கிறோம். போன ஜென்மத்தில் நம்ம அண்ணன் தம்பிப்பா. இப்ப இந்த ஜென்மத்துல நான் ஐயர்வாள் மறுபடியும் சொல்ல வைக்காத. என்னப்பா ஏயா சாமி, எனக்கு விழுதி கொடுக்கும்போது உண்டகம் அண்டு போக சொன்னேன். இதில் பொட்டு வைக்க வரோன்ற போனியில் ஒரு டியூப் லைட்டை கழட்டிட்டு வந்துருக்கலாம்ல. எதுக்கு? விளக்கு பிடிச்சிட்டு நின்றுக்கலாம். கோயிலில் இருட்டா கிடக்கல டம்பி. வாங்கோ. நாக்கு தொங்கப்படாதையா? என்னதான் உன் முடிவு அதே சொல்லுங்க. ஐயோ ஐயா ஆத்துல ஐயருக்கு ஆண்மை குறைபாடு அப்படிங்க. இருங்கோ. ஆத்துல மாமி வெறும் பொங்கச்சோரா வெண்பொங்கலா தின்னு சோம்பி போயிட்டாள். இது பேசா இருக்காள். ஐயரே, என்ன நாக்கு உங்களுக்கு தள்ளுது? என்ன அந்த வேலையை ஒரு பாக்குறேன். மாசமா வேலை இல்லை சாமி. நாக்கு தள்ளுது என்ன? ஓதிதான் நம்பியா. அப்படியா சாமி விபூதியை கொடுங்க. நீங்க வேணா வாங்கல. இல்லங்க நீங்க கொடுங்க. நீங்க ஒரு தோதாத்தான் இருக்கிறீங்க. ஆமா. அடாடாடா. மூச்சுடுனா என்ன? வெந்தாயம் நித்யானந்த சாமி மாதிரி நானும் ஆம்பளை. ஏய் சாமி, எனக்கு மச்ச ஞானம் எல்லாம் இருக்காதா? பைப்பு இருக்காதா? இங்கே பாருங்க, கோயிலுக்குள்ள இப்படி நடந்துக்கிற கூடாது. நீ செத்த கூட இப்படி வச்சுக்க, கை கடுக்கும். அப்பா வாங்க வைத்து அடாடாடா. வாங்கோ, கைய போடுங்கோ. ம். சாமி, என்ன முத்து கிடக்கு? முத்து இருந்தா முத்து தான் கிடக்கு. வாங்க பாருங்க என்னன்னு. முத்து இருக்கு சாமி. யாருக்கும் கிடைக்காத அதிசயம் உங்களுக்கு கிடைத்திருக்கு. வாங்கோ சாமி, நான் ஆம்பளை. இந்த தண்ணி எங்கிருந்து வருகின்றது தெரியுமா? என்னையே போய் கிடந்து யமுனை, கோதாவரி, கங்கை என சொல்லக்கூடிய நீ ஆம்பளை ஆடு பார்த்தப்பா. சாமி சொல்லுங்க. என்ன 3 சுத்தமான நீரை எடுத்துட்டு வந்து கங்கா யமுனை கோதாவரி. அதைத்தாண்டா சொன்னேன். கங்கை யமுனா கோதாவரி அங்கிருந்து எடுத்துட்டு வரப்பட்ட நீர்கள். இந்த நீரில் முத்து விழுந்தால் இப்ப எதுக்காக நீங்க இந்த பிள்ளைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறக்காக வந்தீங்க. அதனால இந்த குழந்தைக்கு முத்து விழுந்ததனால் முத்தம்மாள் என்று பெயர் நாமம் சூட்டுங்கள். சாமி, குழந்தைக்கு நீ ஏன் செய்ய மாட்டே, என்னையும் செய்ய விட மாட்டேன். குழந்தைக்கு பேரு முத்தம்மா. அப்புறம் நாங்க போயிட்டு இவரை எப்பா கூட்டு வந்தேன்? யாருப்பா கூட்டம்? திங்கவும் விட மாட்டேங்கிறாரு, திங்கவும் மாட்டேங்கிறாரு. ஏங்க வீட்டு பக்கமா வாங்க, உங்களுக்கு குஞ்சு நசுக்கிறேன். ஏற்கனவே நசிக்கு போய் தான் கிடக்குது. தவறா நினைக்காதீங்க. கோழி சரி சாமி, நான் என்ன சொல்றேன்னா, பிள்ளையார் எங்கனே உட்கார்ந்துருக்கட்டே. என்ன நல்லபடியா விநாயகர் சேர்த்தி முடிஞ்சு பிள்ளையார் தூக்கிட்டு போய் குளத்துல போய் கரைச்சிருவோம். இந்த பிள்ளையார 6 வருஷம் ஆனாலும் கிடையாது. நீச்சல் அடிப்பாரு அந்த பிள்ளையாரு. தயவு செய்து இந்த தொங்குற கொஞ்சம் எழுப்பிடுங்க. முக்கியமான கதை கட்டமே இதுதான்.
ஓங்கார நாதமிது ஐயப்பல கலைகள் 64லுமே ஐயப்பல கலைகள் 64லுமே அமுதுடன் விளையாடி அனுதினம் விளையாடி அமுதுடன் விளையாடி அரவணைக்கும் எனது ஓங்கார நாதமிது இது உமையாலும் இதமிதி தாயே ஓங்கார நாதமிது நிலையான புகழ் செல்வம் தருவாயம்மா நிலை போக்கும் அருள் செல்வம் வருவாயம்மா நிலையான புகழ் செல்வம் தருவாயம்மா நிறைவான அருள் செல்வம் அருள்வாயம்மா வினோதினி விளங்கிடும் அங்கத்தோடி வினோதினி விளங்கிடும் அங்கத்தோடி ஓங்கார நாதமிது இது உமையாலும் இதமிதி தாயே ஓங்கார நாதமிது நாதமிது இசை நாடகம் தனை கொடுத்தாயம்மா இசை பாடி மகிழ்ந்திட என்னை படைத்தாய் எளிசை நாடகம் தமிழ் கொடுத்தாயம்மா இசை பாடி மகிழ்ந்திட என்னை படித்தாயம்மா அணிதினம் உருவாக என்னை படைத்தாயம்மா அணிதினம் உருவாக என்னை படைத்தாயம்மா அன்பு மக என்னை அன்பு மகள் என்னை அன்பு மக என்னை ஆசிரத்து வளர்த்தாய் ஓங்கார நாதமிது இது உமையாலும் இதமிதி தாயே ஓங்கார நாதமிது பாதமே உனக்கு நேசமே இனிய கானமே கலை வளர ஓங்கார நாதமிது 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 தித்திக்கும் உனதல் பத்திக்கும் எனதல் பத்திக்கும் கலை வளர ஓங்கார நாதமிது 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 தித்தக ஜொன்னதும் ததிக்கிடக்க 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 தத்தித்தக ஜொன்னதும் ததிக்கிடக்க 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 தத்தித்தக ஜொன்னதும் தக ஜொன்னதும் ததிக்கிடக்க 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 ததி ஓங்கார நாதமிது 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 இசைந்து மனம் கழித்து மனம் நிறைந்து இசைந்து கனிந்து மகிழ்ந்து இசைந்து கனிந்து மகிழ்ந்து ஓங்கார நாதமிது 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 ததும் தத்தஜும் தத்தித்தஜும் ததிக்கிடக்க 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 ததும் தத்தஜும் தத்தித்தஜும் ததிக்கிடக்க 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 ததும் தத்தஜும் தத்தித்தஜும் ததிக்கிடக்க 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 தீங்கிடக்க 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 ஓங்கார நாதமிது ஆதி பராசக்தி அருள் தரும் மீனாட்சி ஆதி பராசக்தி அருள் தரும் மீனாட்சி காஞ்சியில் காமாட்சி கனிந்திடும் திருக்காட்சி காஞ்சியில் காமாட்சி கனிந்திடும் திருக்காட்சி ஓங்கார நாதமிது இது உமையாலும் இதமிதி தாயே ஓங்கார நாதமிது பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பணிவான வணக்கம் முத்தம்மா முத்துமானின் வெட்டியாருக்கும்
துளசி அம்மாளுக்கும் மகளாக பிறந்து தாயின் தந்தை என்னை சீரும் சிறப்போடு வளர்த்துருகிறார். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். என்னப்பாலாம் நல்லா இருக்கீங்களா? மணி நல்லா இருக்கா? இறைவன் நல்லால எல்லோரும் நல்லா, எல்லாரும் நல்லா இருக்கணும். அதனால மக்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். நிச்சயமா இப்படி ஒரு இடத்துக்கெல்லாம் வரணும்னா நம்மளாம் புண்ணியம் செஞ்சிருக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? அதனால நந்தவனம் போகலாமா? நவராத்திரி சிவராத்திரி, நவராத்திரி சிவராத்திரி, நவராத்திரி சிவராத்திரி, நவராத்திரி சிவராத்திரி, மலைமகளும் மலைமகளும் சேர்ந்து நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி. நவராத்திரி சிவராத்திரி, நவராத்திரி சிவராத்திரி. ஜனையும் கற்பனையில் முழுவதும் ராத்திரி, கவிஞரின் கற்பனைகள் ஊறுவதும் ராத்திரி, கற்பனையில் முழுவதும் ராத்திரி, நாள் முழுக்கும் தொடங்குவதும் நவராத்திரி, இது நாள் முழுக்கும் தொடங்குவதும் நவராத்திரி, அவர் போற்றுகின்ற சிவராத்திரி. நவராத்திரி சிவராத்திரி, நவராத்திரி சிவராத்திரி, தூக்கமெல்லாம் மனிதரையும் தூங்க வைக்கும் ராத்திரி, தூக்கமில்லா மனிதரையும் தூங்க வைக்கும் ராத்திரி, தூக்கமெல்லாம் மனிதரையும் தூங்க வைக்கும் ராத்திரி, சுழன்று வரும் பூமிக்கெல்லாம் அமைதி தரும் ராத்திரி. காலையற்கு ஓரிரவு நவராத்திரி, இந்த காலையற்கு ஓரிரவு நவராத்திரி, அங்கு நங்கையவர் 9 நாள் சிவராத்திரி. நவராத்திரி சிவராத்திரி, நவராத்திரி சிவராத்திரி. மலைமகளும் மலைமகளும் சேர்ந்து நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி. நவராத்திரி சிவராத்திரி, நவராத்திரி சிவராத்திரி. அருமையான பக்கா மேடம், அழகா வாசிக்கிறீங்க. சூப்பரோ சூப்பர். மனம் மனம் என்னும் மேடையில் மேலே முகம் ஒன்று ஆடுதே, குயில் ஒன்று பாடுதே, யார் வந்தது அங்கே யார் வந்தது? மனம் என்னும் மேடையின் மேலே முகம் ஒன்று ஆடுது, சிலை ஒன்று பாடுது, யார் வந்தது? அங்கே யார் வந்தது? தமிழ் காவிரி நீராடி இருமையில் காதல் மலர் சூடி, வண்ண பூசர
சிலை ஒன்று யார் வந்தது யார் வந்தது யார் வந்தது அங்கே யார் வந்தது நந்தவனம் போகணும். சின்ன பொண்ணு வருவா, மல்லிகை வருவா, அலங்காரம் வருவா, எல்லோரும் சேர்ந்து நந்தவனம் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருவருமே வரவில்லை. வருவ எதிர்பார்க்கலாமா? உனக்கும் மட்டும் ரகசியம் சொல்வே, அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வே, அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தம் அல்லவா, நம் இருவருக்கும் இறைவன் தந்த பந்தம் அல்லவா. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வே, அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே. கணவரையில் கணவராக மாலை சூட்டி காலபுரா மடியினில் நடனமாடுவேன். கணவரையில் கணவராக மாலை சூட்டுவேன், காலபுரா மடியினில் நடனமாடுவேன். எடுத்துரைப்பேன் என்ன சொல்லுவேன், உனக்கு மட்டும் எனக்கு மட்டும் சொந்தம் அல்லவா. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வே, அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே. வந்து நின்றாள் வாசலின் மேலே, கண்டு கொண்டேன் கண்களினாலே. கண்டு கொண்டேன் கண்களினாலே.